சும்மா ஒருத்தர் போட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்க, கன்சல்டேஷன் கவுன்சிலிங்னு. உங்களுக்கு பொழுது போகலை, அவர்கிட்ட போய் உட்காந்து யூ ஜஸ்ட் என்டர்டெயின் யுவர் டைம், ஐ வில் பே த ஃபீஸ். அப்படி யாராவது கன்சல்ட் பண்ணுறீங்களா? யார்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணுறீங்களா? எல்லாம் நல்லா இருக்குது, சாப்பிட்றோம், ஜீரணமாகுது, தலைவலி இல்லை, வயிற்று வலி இல்லை, கால் வலி இல்லை, கை வலி இல்லை. பட் ஹேப்பன் டு see a டாக்டர்ஸ் போர்டு. டாக்டர் இருக்கிறாருங்கிறதுனால ஏன் டாக்டர் வயிற்று வலின்னா என்ன அப்படி யாராவது போய் கேட்குறீங்களா? பொழுது போகலைன்னு அப்படி யாராவது போகிறோமா? இல்லையே. when you don't know what to do, then you go in for consultation. அப்போ இவன் சொல்கிறான், தர்ம சம்மூட சேத்தா. மூடஹான்னு சொன்னால் டெலூடட், சேத்தஸ் அப்படின்னு சொன்னால் மனசு, நாட் சிம்பிள் மனசு. அக்குமுலேட்டட் இன்ஃபர்மேஷன் இன் லைஃப். உங்களுக்கும் மிருகத்திற்கும் என்ன வித்தியாசம்னா, அக்குமுலேட்டட் சென்சேஷன், கவனமாக கேளுங்க, அக்குமுலேட்டட் சென்சேஷன் சேகரித்த உணர்ச்சிகள், உணர்ச்சிகள் தீர்மானித்த செயல்கள், இதுக்கு மிருகம்னு பேர். accumulated informations, based on the accumulated information you develop an insight, and the insight prompted action is called human being. That is called intelligent human beings. And that which gives you information and the capacity to accumulate is called education. அதனால தான் அந்த educated fellow informed fellowன்னு சொல்கிறோம். He is an informed fellow. எதற்குன்னா the voice is a collective voice. அப்போ இதுவரை கற்றதும் கேட்டதும் இந்த சூழ்நிலையில் பயனற்றதாய் போய்விட்டது. அப்போ நான் பெர்ப்ளெக்ஸ்ட், எனக்கு எல்லாம் தெரியும், இந்த சூழ்நிலையை எப்படி கையாளுறது என்பதை தவிர. அதனால தான் நாம் எல்லாரும் மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறோம். இந்த சில வீடுகளில் இறந்து போயிட்டா நாம் என்ன சொல்கிறோம்? ஆறுதல், these are all lives sir, you should not worry about this, take it easy னா. இவன் வரையில் தடிக்கி விழுந்துட்டான் கீழே. இவன் சாகலை, சும்மா ஒரு சின்ன காயந்தான், 3 நாள் அழுகிறான். இப்போ யார் டேக் இட் ஈஸியாக இருந்திருக்கணும்? அப்போ அடுத்தவங்க பிரச்சனை ரொம்ப கவனம். ஒரு பிரச்சனை அடுத்தவனுக்கு இருந்தால் அது விமர்சனத்திற்குரியது. ஐ கேன் டாக் அபவுட் த ப்ராப்ளம், and when that problem comes to me, அது என் பிரச்சனையாக இருந்தால் அது ஒரு தீர்வை தேடுகிறது, அது விமர்சனத்திற்குரியதல்ல. it doesn't warrant any details, it needs only an answer. அந்த ஆன்சரை, என் பிரச்சனைக்கு எது விடையோ அது தவறாயினும் சரியே. அங்கே தான் அதர்மம் கூட தர்மம். அதர்மம் கூட தர்மமா எதற்குன்னு கேட்டால், என் பிரச்சனையை எந்த வழியில் தீர்த்தாலும் அது சரியே. ஆனால் அதே பிரச்சனையை அடுத்தவன் தீர்க்கின்ற பொழுது நான் என்ன எதிர்பார்க்கிறேன்னா, சரியான வழியில் தீர்க்கணும்னா. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஆல் crisis in human society based on this simple misunderstanding. There is a crisis outside this. This is a crisis. அதனால் அவன் அர்ஜுனன் என்ன சொல்கிறான்? தர்ம சம்மூட சேத்த. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ரைட். I can do, I can even commit suicide, I can run away, I can kill them. These are all options available, choices available, but which one I should take, I am confused. நான் என்ன வேணால் செய்யலாம், நான் என்ன செய்ய முடியாது? மூட் அவுட் எனக்கு. நான் சமைக்காமல் இருந்து விடலாம், குழந்தைகள் வீட்டுக்காரர் வந்த உடனே இப்போ எல்லாம் போய் கடையில் சாப்பிடுங்கன்னு சொல்லலாம், அல்லது அவர்களெல்லாம் வந்த பிற்பாடு நான் சமைக்க ஆரம்பித்து இரவு 1 மணிக்கு சாப்பாடு போடலாம். இதெல்லாம் எனக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸு. பட் நான் இதெல்லாம் எனக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸுக்கு என்ன சொல்கிறது? வாய்ப்புகள். இது ஒரு ப்ரிவிலேஜ் எனக்கு இருக்குது. பட் நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த 3ல் எதை நான் தேர்ந்தெடுத்து செய்ய வேண்டும்? எதை நீ செய்ய வேண்டுமோ அது தர்மம், எது உன்னால் செய்ய முடியுமோ அது தர்மம் அல்ல. ரைட்? What I can is not right. What you should is right. It is right that you should attempt upon, not what you can is right. அப்போ அர்ஜுனா was informed. அவன் ஒரு கல்ச்சுரல் ப்ராடக்ட், அவன் பிரில்லியன்ட். It is not taught for a dull-witted fools, please. He is a brilliant fellow, very practical. அவன் கேட்குறான், options are there. I can take any option. I can kill my own masters, Bhishmar, Dronar, Krupacharya.
யாரிடமிருந்து நான் இந்த வில் வித்தையை பெற்றேனோ அவர்களை என்னால் மாய்க்க முடியும். ஏன்னா மாய்க்கும் வித்தையை சொல்லி தந்தவர்களே அவர்கள்தான். I can prove inimical to them. It's an option available. நான் என்னையே மாய்த்து கொள்ள முடியும். என்னை நம்பி இருக்கும் பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு நான் ஒரு பொய்யுருவி என்று புலப்படுத்தவும் முடியும். நான் கட்சி மாறிவிடலாம். துரியோதனங்கிட்ட ஒரு டிரான்சாக்ஷன் வச்சுக்கிட்டு என்ன சொல்லலாம், அண்ணா நம்மளுக்குள்ளே என்னத்துக்குண்ணா விவகாரம் அப்படின்னு சொல்லிவிடலாம். பட் ஐ ஆம் டிஸ்லாயல் டு த ஃபாலோவர்ஸ். இதெல்லாம் எனக்கு ஆப்ஷன் இருக்குது. ஆனால் ஒவ்வொன்றின் விளைவை பார்க்கின்ற பொழுதும் இந்த முடிவை எடுத்து நான் செயல்பட்டால், இப்போ நிறைய நாம் சொல்கிறோம், சாமி எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை, நான் இந்த முடிவை எடுத்து செயல்பட்டால் இதெல்லாம் ப்ராப்ளம், இந்த முடிவை எடுத்து செயல்பட்டால் இது லாபம், இதெல்லாம் ப்ராப்ளம், நான் இப்படி செயல்பட்டால் இதில் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்குது, எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படிங்கிறான். அதுதானே பிரச்சனையே. இது மூணில் எது உகந்ததுன்னு உங்களுக்கே தெரிகிறதுன்னு வச்சுக்குவோம். கன்சல்டேஷனுக்கு போவோமா, யார்கிட்டயா டிஸ்கஸ் பண்ணுவோமா? அவசியம் இல்லையே. கிருஷ்ணனே சொன்னாலும் அர்ஜுனன் என்ன சொல்லுவான், கீப் குவாய்ட், யூ டோன்ட் நோன்றுவான். Therefore, my dear friends,